தமிழகத்திற்கான எந்த திட்டங்களும் இடம்பெறாத மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலை முன்னிட்டாவது தமிழகத்திற்கு புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தும் எதுவும் இல்லை என்றார். தமிழகத்திற்கு மத்திய அரசு அநீதி இழைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் அடிப்படை வளங்களை சுரண்டும் பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளதாகவும் கனிமொழி விமர்சித்துள்ளார். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஜல்ஜீவன் மிஷனில் நிறைய நிதி வரவேண்டி இருக்கிறது, அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது அதையும் குறைத்திருக்கிறார்கள். அப்படி மாநிலங்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட், தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தராமல் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் ரேர் மினரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் பார்க்க முடியும். மக்களை இந்த பாஜக அரசு நிச்சயமாக ஏமாற்றி இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கிறது.